என் குடும்பத்தை பிரிக்க பார்த்துட்டாளுவாப்பா உண்மையிலே. இது 2 பேருக்கு சண்டையில் தூடுறாள் எவனும் தெரில. செவனேன்னு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் முன்னைக்கிட்டி திடீர்னு ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது. சரின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ருந்தாலும் அட்டன் பண்ணி கேட்குதா ஒரு 2 நிமிஷம் குரல். அதுக்கப்புறம் ஹலோ ஹலோ அப்படின்னு வந்துச்சு. இவன் ஹலோன்னு சொல்லிங்க மூச்சு போய் கேட்கணும். தினேஷ் சார் இருக்காங்களா? எந்த தினேஷ் சார் இங்கே இருக்காங்க? இந்த பிளேட்டை மாற்றி போடுறா தினேஷ் சாருன்னு. இவன் உடனே போட்டு வாங்குறதுக்கு தினேஷ் சார் இருக்காவ என்ன அப்படின்னு கேட்கா. உடனே இல்லை லோன் எடுத்தாங்க. தினேஷ் சார் எந்த லோன் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கா. இருங்க நாங்கள் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பேரை சொன்னாங்க. அதில் இருந்து சரி ரைட்டு லோன் எடுத்தான்னு சொல்லுதால லோன் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்டிருந்தா. இருங்க மேடம் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்கிறோன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் 11,860 ரூபா அப்படின்னு சொல்கிறா. வச்சா பாரு ஆப்பு எனக்கு. பேசுகிறவன அப்போ ஹலோ சார் நாங்கள் இதில் இருந்தோம்னா ஃபஸ்ட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் குரலை கேட்டோன்னா அப்படியே மாத்திரா. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு எக்ஸ் லவராக இருக்கட்டும், ஒரு என்னோட க்ரஷ்ஷாக இருக்கட்டும், மற்றும் பழையா இருக்கட்டும், அவங்கள யாராட்டி இதுன்னா எடுத்துனா டேரெக்டாக பேச வேண்டியதானே. எப்படி இருந்தீங்க, என்ன நல்லா இருக்கீங்களா, குழந்தை எப்படின்னு பிறந்தனா ஒன்றும் தெரியாது, ஒரு டவுட்டு கிட்டும். இப்போ நான் பேசவும் இல்லை. இப்போ எனக்கு என்ன பண்ணேன், ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம் அடித்து மலர்த்திடுவானுங்கா. என்ன பண்ண சொல்லுது என்ன? நல்லவனாக இருந்தாலும் இருக்க விட மாட்டேங்கிய நடிக்காத. சரிங்க அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆப்ரேஷன் ஆறட்டும், ரெஸ்லிங் போயிட்டு போட்டுற வேண்டிதான் பார்த்துரும்.